சித்தர் அப்படிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மென்டல். எந்திரிச்ச உடனே 5 நிமிஷம் உட்காந்து அதன் பிறகு தான் எந்திரிச்சு நடக்கும். காலையில் குளிக்க போகிறீங்கல்ல, ஃபஸ்ட்டு நீங்கள் வாட்டர் காலில் இருந்து ஆரம்பிக்கணும். நிலச்சரிவு, நெருப்பு, நீர் சீற்றங்கள் இது உலக அளவில் சித்தர்கள் கணிச்சிருக்காங்க. இந்த ஜெனரேஷனில் இப்படியெல்லாம் நடக்கும், இத்தனை உயிர் போகும் அப்படின்னா. ஆமாம், உயிர் சேதங்கள்லாம் இருக்கும், இதெல்லாம் நீங்கள் பாதுகாப்பு அப்படியே அப்போவே சொல்லிட்டாரு. அதுதான் நடந்துட்டுருக்கு. இலங்கையை பொறுத்த வரைக்கும் நான் படித்த ராவண பூமி நீரில் மூழ்கும். ஆமாம், அது இப்போ நடந்துருச்சு. ஆனால் இலங்கை மக்கள் எல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சங்கடமான விஷயம். எப்போ என்ன வேணாலும் நடக்கும். ஸோ வீட்டில் ஒரு லேடிஸும் கூட ஒரு கேஸ் ஸ்டவ்லையும் கூட கவனமாக இருக்கணுங்கிறேன். எந்த நேரத்தில் இந்த ஃபயர் அப்படிங்கிறது ஸோ இந்த சீற்றங்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம முதல்ல வணங்க வேண்டியது சித்தர்கள் குறிப்பில், அவருடைய ஏற்றுடைய குறிப்பில் நான் படித்த விஷயங்களை தான் நான் சொன்னேன் ஒழிய நானாக கற்பனை பண்ணி சொல்ல. உண்மைதான். நிறைய பேர் திட்டினாங்க, இந்த ஆளுக்கு வேறு பொழப்பே இல்லை, எப்போ பாரு மூழ்குங்கிறான், வெடிக்குங்கிறான், நெருப்பு ஃபயராங்கிறான். எனக்கு நானும் மனுஷன் தானே. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர், இயக்குனர், நடிகர் திரு அனுமோகன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். புதிய சிந்தனை மூலயமா நான் இன்றைக்கி சொல்ல வர்றது என்னென்னா, வர்ற வருஷம் நம்மளுடைய சிந்தனை செயல்பாடுகள் எல்லாமே எல்லாருக்கும் சூப்பராக இருக்கும். ஆண்டவன் கிருபையில் எல்லாருமே நல்லா இருக்கணும். கடந்த வருடம் நான் உங்களை இன்டர்வியூ எடுத்தேன். நீங்கள் சொன்ன விஷயங்கள் அத்தனையும் நடந்திருக்கு. அப்போ கமெண்ட்லாம் நிறையா பேர் திட்டினாங்க, என்ன ஒரு வெறும் நெகட்டிவாக சொல்கிறாரு அப்படின்னா. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது அப்படியே பாசிட்டிவாக அவர் சொன்னதெல்லாம் உண்மை தான் அப்படிங்கிறாங்க. எப்படி சார், கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னதில் பார்த்து முழுக்க எல்லாமே நடந்திருக்கு. புயலாக இருக்கட்டும், வெள்ளமாக இருக்கட்டும், நீங்கள் சொன்ன இலங்கை மேட்ரு அப்படியே நடந்திருக்கு சார். எப்படி சார்? இல்லை, அது நடந்ததுக்கு முதல்ல என்னுடைய உண்மையிலே ரொம்ப நான் வருத்தப்பட்டது நான் தான். கண்டிப்பாக. ஏன்னா சித்தர்கள் குறிப்பில், அவருடைய ஏற்றுடைய குறிப்பில் நான் படித்த விஷயங்களை தான் நான் சொன்னேன் ஒழிய நானாக கற்பனை பண்ணி சொல்ல. உண்மைதான். புரிஞ்சுங்களா? ஒரு படித்த விஷயத்தை எல்லோரும் தெரிஞ்சுக்கோன்னு சொல்கிறது தான். அது இந்த மாதிரி மீடியாவில் சொல்லும்போது எல்லாருக்கும் ரீச் ஆகுன்னு தான் சொல்கிறேன். நிறைய பேர் திட்டினாங்க, இந்த ஆளுக்கு வேறு பொழப்பே இல்லை, எப்போ பாரு மூழ்குங்கிறான், வெடிக்குங்கிறான், நெருப்பு ஃபயராங்கிறான். எனக்கு நானும் மனுஷன் தானே. கண்டிப்பாக. ஸோ அது எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம ஒரு ப்ரிப்பேராக இருக்கணும், எந்த ஒரு விஷயத்தில் அட்வான்ஸாக இருக்கணும், ஒரு அவேர்னஸாக இருக்கணும். ஆமாம், அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் ஒழிய அதர்வைஸ் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வெள்ளப்பெருக்கு மழையினால் அதுவும் கண்டிப்பாக நான் சித்தரேட்டில் நீரில் மூழ்கும் கடலே பொங்கும்னாரு. நல்ல வேளை கடல் பொங்கலை. நல்ல விஷயம். மழையிலேயே இவ்வளோ பாதிப்பு அவங்களுக்கு. அது வரலாறுக்கான சரி, இதுவரை நடக்காத ஒரு சம்பவம். நடக்காது, இது வரைக்குமே அவங்க சரித்திரத்திலே இல்லைன்ட்டாங்க. அது காரணம் இயற்கையுடைய சீற்றங்கள் தான். ஏன்னா இயற்கையை நம்ம மதிக்கிறது இல்லை. ஃபஸ்ட்டு இயற்கையை சத்தியமாக நம்ம மதிக்கிறது இல்லை. கண்டிப்பாக. ஏன்னா நீர்நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூதங்கள் இருக்குது. இந்த பஞ்சபூதங்களில் என்ன சொல்லிக்க சித்தர் 24வது ஆண்டு பிறப்பிலிருந்து 26 டிசம்பர் வரைக்கும் கிட்டத்தட்ட நீர், நிலம், நெருப்பு இந்த 3 நாள் பாதிப்புகள் அதிகம். அந்த பஞ்சபூதம் 3 பஞ்சபூதனுடைய சீற்றங்கள் அதிகமாக இருக்குமா. ஓ, 26 வரைக்கும் இருக்குது சார்? 26 டிசம்பர் வரைக்குமே இருக்குது. ஓ, அடுத்த வருடம். ஆமாம். ஏன்னா நான் அதான் சொன்னேன், இயற்கையை பாதுகாக்கலை. கிளைமேட்டெல்லாம் மாறதுக்கு மெயின் ரீசனே நம்ம தான். உண்மைதான். மண்ணுக்கு பிடிமான வேருக்கு பிடிமான மண். நம்ம வேரையும் தோண்டி எடுத்துட்டோம், மண்ணையும் தோண்டி எடுத்துட்டோம். அப்புறம் எப்படி இருக்கும்? ஸோ அதில் மாசு கட்டுப்பாடு வர்றதுக்குள்ள மெயின் ரீசனே நம்ம இயற்கையுடைய இதுதான். ரெண்டாவது, அதிகமான வேர்ல்டு வைஸ் எல்லா நாட்டிலையும் ராக்கெட்டுகளை விட்டு ஓசோன் மண்டலத்தை ஒரு வழி பண்ணிட்டாங்க. மிகப்பெரிய ஓட்டையை போட்டாங்க. ஓசோன் மண்டலம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட மழைக்கு ஒரு கொடை பிடிக்கிற மாதிரி, வெயிலுக்கு ஒரு கொடை பிடிக்கிற மாதிரி, அங்கேருந்து வந்த எல்லா ரேசஸையும் கண்ட்ரோல் பண்ணி பூமிக்கு அனுப்புறது ஓசோன் மண்டலம். இப்போ 100 டிகிரி வெயில் வருதுன்னா, பூமிக்கு வருதுன்னா, ஓசோன் மண்டலம் இருக்கிறதுனால நம்மளுக்கு 100 வரும். இல்லைன்னு வச்சுக்க 200 வரும். உண்மைதான். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம விஞ்ஞான வளர்ச்சின்னு சொல்லிட்டு தப்பு அதிகமாக பண்ணிகிட்ருக்கோம். நிறைய தப்பு தான் பண்ணிருக்கோம். ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் செல்ஃபோன் வச்சுருக்கீங்க, அது பேர் என்ன? செல்ஃபோன். ஆமாம், ஃபோனாக தானே யூஸ் பண்ணணும். நீங்கள் ஃபோனாக மட்டுமே யூஸ் பண்ணுறீங்க. மேக்ஸிமம் அதில் டிவி பார்க்குறாங்க, சீரியல் பார்க்குறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. இதே பொழப்பதா சார் இருக்கான். யாரை பாரு வண்டி ஓட்டும் போது, காலையில் நான் வாக்கிங் போனேன்னா 100 பேர் நடப்போம் பார்க்கில், 99 பேரும் செல்ஃபோன் பார்த்துட்டு தான் நடந்துட்டு. அப்போ என்ன கவனம் வேறு. அப்போ ஒரு வாக்கிங் அந்த வேலையை செய்யும்போது அதை மட்டுமே கவனமாக செய்கிறது இல்லை. கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் மனிதனுடைய ஒழுங்கீனம். எதுக்கு யூஸ் பண்ணோம் அதை தான் யூஸ் பண்ணணும். இப்போ என் லைஃப்பில் நான் செல்ஃபோன் ஃபோனாக தான் யூஸ் பண்ணுறேன்.
அதர்வைஸ் இப்போ இந்த நம்ம இந்த துறையில் இருக்கிறதுனால அடிக்கடி வந்து வாட்ஸ்அப் விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது தான் பார்க்குறேன் ஒழிய அதே வேலையை வச்சுக்கிறது இல்லை. சில பேர் அப்படியே மூழ்கிடுவாங்க சார். மூழ்கிறது இல்லை. நீங்கள் இன்றைக்கி இளைஞர்கள் கெட்டு குட்டிச்சேர பார்த்து முதல் ரீசனே இந்த ஃபோன் தான். உண்மைதான். பேரண்ட்ஸ் எல்லாம் படுத்துவங்கினதுக்கப்புறம் 10 ஸ்கூல் பசங்கள்ந்து காலேஜ் பசங்க வரைக்கும் நீங்கள் பாருங்கள், எல்லாம் பெட்ஷீட்டை முழுசாக தூக்கி போட்டு உள்ளே வந்து வேண்டாத விஷயங்களை பார்க்குறாங்க. எப்போவுமே மைனஸான விஷயம் தான் ஈஸியாக மண்டையில் ஏறும். ப்ளஸ்ஸாக சொன்னால் எடுத்துக்க மாட்டான். தவறான விஷயங்கள் அப்படியே பார்க்குறாங்க. அப்போ இந்த புத்தி என்ன ஆகும்? அதில் நம்ம போனால் என்னன்னு தோணும். இளைஞர்கள் கெட்டு குட்டிச்ச முதல் காரணமே இந்த ஃபோன் தான். எழுதி வச்சுக்க, விளையாட்டல்ல, சார். ஒரு விஞ்ஞான வளர்ச்சி ஒரு ஜென்ரேஷனை வந்து எப்படி கெடுத்துட்டு போகுதுன்னு பாருங்கள். இதுதான் உண்மை. ஸோ இதையெல்லாம் முதல்ல கண்ட்ரோல் பண்ணும். இல்லை, மனித அழிவுக்கு இதுவும் ஒரு காரணம் தானே சார்? மெயின் காரணமே இதுதான். அழிவை நோக்கி போகுதுன்னா மெயின் காரணமே அதுதான். அதனால் வந்து இலங்கையை பொறுத்த வரைக்கும் நான் படித்த ராவண பூமி நீரில் மூழ்கும். ஆமாம், அது இப்போ நடந்துருச்சு. ஆனால் இலங்கை மக்கள் எல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சங்கடமான விஷயம். பட் அவங்களாம் கொஞ்சம் ப்ரிப்பேராக இருக்கணும். ஏன்னா இலங்கைங்கிறது ஒரு பெரிய இது நிலப்பரப்பில் ஒரு தீவு தான். அது ஒரு சின்ன தீவு தானே. அது சுற்றியும் கடல், எப்போ என்ன வேணாலும் நடக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி முக்கடலும் பொங்கிருந்துச்சுன்னா சோழி முடிஞ்சிருக்கு. முடியறதா? ஆனால் இந்த பயத்தோடு எல்லோரும் இருக்கணுங்கிற 26 வரைக்கும் இந்த நிகழ்வு மீண்டும் மீண்டும் நடக்கும். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை பக்கம் பனி அடிக்குது, சவுத் சைடு போனீங்கன்னா மழை பெய்யுதுங்கிறான், மிடில் போனால் வெயில் அடிக்குதுங்கிறான். புரிஞ்சுதா? ரெண்டும் கலந்து அடிக்குது சார். வெயில் பெய்யுது, டக்குன்னு உடனே மழை வருது, மழையும் வெயிலும் போயிட்டு பனி அடிக்குது. ஸோ இது வந்து என்னென்னா இயற்கையுடைய மாற்றங்களுக்கு மெயின் காரணம் இயற்கையை நம்ம மதிக்காது தான் ஃபஸ்ட்டு. கண்டிப்பாக. ரெண்டாவது கோள்களுடைய அந்த டைரக்ஷன் எல்லாம் சில மாற்றங்கள்லாம் இருக்குது. சில மாற்றங்கள் இப்போ 24 hours சுற்றுது, ஆன்டி கிளாக் வாய்ஸ் சுற்றுது அப்படின்னா அதனுடைய ஸ்பீடு, அது சூரியனை சுற்றி வர நேர காலங்கள், இதுகளே கொஞ்சம் மாறுதல்கள். இந்த மாறுதல் இல்லைன்னா நீங்கள் வந்து டிசம்பரில் மழை பெஞ்சு என் லைஃப்பில் நான் வந்து இப்போ ஒரு 5-6 வருஷமாக தான் பார்க்குறேன். ஆமாம். இதுக்கு முன்னாடி டிசம்பரில் வந்து இந்த பக்கம் தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியா பக்கம் வராது. டிசம்பரில் பூரா பனி தான் இருக்கும், பட் மழை பெய்யுது. இப்போ பார்த்தீங்கன்னா நார்த்தில் காஷ்மீர் அந்த பக்கம், இந்த பக்கம் ஹில் ஸ்டேஷன் பூராமே பயங்கர பனி, உரை பனிங்கிறான். ஆமாம், கொடைக்கானல் அப்படி தான். கொடைக்கானல் உரை பனி நான் கேள்விப்பட்டு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும் குறைஞ்சபட்சம். ஸோ இயற்கையுடைய சீற்றங்களுடைய பாதிப்பு என்பது 26 டிசம்பர் வரைக்கும் இருக்குது. ஆனால் அனுமோகன் வந்து அவர் வேலையில் இதையே இப்படியே சொல்லிட்டு இருக்காரு. நான் வந்து அப்படி சொல்லலை, இருக்கிறதா நடக்கும்ன்று சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. நீங்கள்லாம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்ல வரனோடைய வேற ஒன்றும் சொல்லலை. இப்போ நீங்கள் இந்த இடத்துல 10க்கு 10 அடி ஒரு குழி தோன்றீங்கன்னு வைங்களேன், 4 சைடில் இருக்கிற 10 அடி அடுத்த மண் இருக்குல்ல, இங்கே கான்க்ரீட் ஸ்ட்ராங் ஆகிக்கும், அந்த மண் லூஸ் ஆகும். ஆமாம், அது லூஸாக தான் இருக்கும். அப்போ ஹெவி ரெயின், ஹெவி இதாகி ஈரப்பதம் உள்ளே போக போக அது சரிவு வரும். சரிவுகள் வர்றதுக்கு காரணம் அதுதான். ஆக என்ன மாதிரி நிலச்சரிவு, நெருப்பு, நீர் சீற்றங்கள், இது வந்து உலக அளவில் நான் நம்ம நாட்டுக்காக சொல்ல, உலக அளவில் நடக்கும் என்பது. நீங்கள் தினம் ஒரு பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே விமானம் வெடிச்சிருச்சு, இங்கே டேங்க் வெடிச்சிருச்சு, இங்கே மாடியில் வந்து ஃபயர் ஆயிடுச்சு. ஆமாம். ஸோ நெருப்புடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். ஸோ வீட்டில் வந்து ஒரு லேடிஸும் கூட ஒரு கேஸ் ஸ்டவ்லையும் கூட கவனமாக இருக்கணுங்கிறேன். எந்த நேரத்தில் இந்த ஃபயர் அப்படிங்கிறது வந்து ஒரு எதிர்பாராமல் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆமாம், எதிர்பாராத விபத்துக்கள் தீயினால், அதே மாதிரி எதிர்பாராத நீர்னால். நான் டெய்லி பார்க்குற பேப்பரில் ஏதோ ஒருத்தர் வந்து குளிக்க போய் அதில் சிக்கி மரணம், குழந்தை தண்ணி தொட்டிகள் விழுந்துங்க, புது மாப்பிள்ளை ஒருத்தன் தாலி கட்டின அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில். அதுதான் ஏன் இது காரணம் என்னென்னா சித்தர்கள் கணிச்சிருக்காங்க, இந்த ஜெனரேஷனில் இப்படியெல்லாம் நடக்கும், இத்தனை உயிர் போகும் அப்படின்னா. ஆமாம், உயிர் சேதங்கள்லாம் இருக்கும், இதெல்லாம் நீங்கள் பாதுகாப்பு அப்படியே அப்போவே சொல்லிட்டாரு. அதுதான் நடந்துகிட்ருக்கு. ஸோ என்னுடைய தாக்கம் என்ன, நான் ஏன் இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுக்குறேன்னா, எல்லா உலக அளவில் இருக்கிற எல்லா மக்களுமே இந்த விஷயங்களை கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு மழை பெஞ்சா நம்ம ப்ரிப்பேராக இருக்கணும். ஒரு நெருப்பு கிட்ட போகும்போது கூட நம்ம ப்ரிப்பேர் ஆகுது. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இல்லை, எதேச்சே நடக்குது சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் திடீர்னு தீ பிடிச்சிருந்து 40-50 பேர் ஆந்திராவில் ஆமாங்க இறந்துருக்காங்க. ஏங்க ஒரு நெருப்பு வருதுன்னா, டே நான் வர்றேன் உன் மேலே ஒழுக போகிறேன்னு சொல்லிட்டா வரும். வர்றது தெரியறதுக்கு முன்னாடி நடக்கும். இல்லை நீங்கள் இல்லை சார், இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ வெயிலாக இருக்கட்டும், மழையாக இருக்கட்டும், பனியாக இருக்கட்டும், இது வந்து காலநிலை மாற்றம் சொல்கிறீங்க. நம்ம இயற்கையை வந்து தவறாக பயன்படுத்தணும், அதெல்லாம் நடக்குதுங்கிறீங்க. ஆனால் ஆக்சிடென்ட் இதெல்லாம் எப்படி சார் நடக்குது? இல்லை, விபத்துக்களுங்கிறது என்ன? விபத்துக்கள் எதனால் நடக்குது? ஒரு 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 பஸ்ஸு போய் மேலே மோதுதுன்னா
அந்த மோதி உடையிறது தானே விபத்து. கண்டிப்பா மோதி உடையிறது தானே விபத்து, கவுந்து போகிறது தானே விபத்து. அது மாதிரி விபத்துக்களும் கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும். ஸோ அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன், உயிர் சேதங்கள் இல்லாத அளவுக்கு மனிதனுடைய செயல்பாடுகள் பர்ஃபெக்டாக இருக்கணும். அது எந்த வித ஒரு வாகன ஓட்டத்துலேயும் சரி, நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணி அந்த தொழிலையும் கூட ஒரு ஒரு கவனம் தேவை. எந்த விஷயத்தில் ஒரு கவனம் தேவை. அதை நம்ம மீறி போயிடக்கூடாது. அது என்னையா பண்ணிட போகுது அப்படின்னு நினச்சிட்டு எதில் காரியத்தில் இறங்கக்கூடாது. ஸோ இந்த சீற்றங்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம முதல்ல வணங்க வேண்டியது பஞ்சபூதங்களை தான். இயற்கையை தான். எந்த மதமாக இருங்க, எந்த ஜாதி, எந்த மொழிக்காரனாக இருங்க, எந்த சாமி வேணாலும், ஆனால் இயற்கையை வழிபடுங்கள். மனுஷன் பிறந்த காலத்தில் முதல்ல இப்படி பார்க்கும் பொழுது சூரியனை பார்த்தான், என்ன இப்படி இவ்வளோ வெளிச்சமாக இருக்குதுன்னு. அது ஒரு கடவுள் நினச்சி கும்பிட்டான் சூரிய பகவான். அப்போ இது ஒரு கடவுள், அது வெளிச்சம் கொடுக்குறாரு. ராத்திரி நேரம் பார்த்தான், ஒரு மூன் வந்தது, இது பரவாயில்ல கொஞ்சம் வெளிச்சம், அது கடவுள் நினச்சி. ஆக இயற்கையை தான் நம்ம கடவுளாக சித்தரித்தாங்க அந்த காலங்களில். அதுக்கு உருவ அமைப்பு கொடுத்தா இன்றைக்கி இருக்க கடவுள் எல்லாருமே. அப்புறம் இரண்டாவது இப்போ ஒரு ஞானம் உள்ளவங்கள், இப்போ புத்தர், இயேசு எல்லாம் சொல்கிறோமே, அவங்கெல்லாம் பிறவியில் அவங்க ஒரு மனித நேயத்தோட மனிதன் இப்படித்தான் இருக்கும்னு அட்வைஸ் பண்ணது, அவங்கள கடவுளாக ஏற்றுக்கிறோம் இல்லைங்களா. சாய்பாபா இப்படி எல்லாம் சொல்கிற நிறைய இருக்காங்கல்ல. ஸோ இவங்கெல்லாம் மனித கடவுள். அது காரணம் அவங்களோட அட்வைஸ் தான். கிட்டத்தட்ட நல்ல சித்தர்கள் பூராமே ஈக்குவல் டு காடு தான். ஏன்னா அட்வான்ஸ் தாட். எந்த சித்தருக்குமே சித்தர் அப்படிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மென்டல். அவங்க மூளை ஒரே வழியில் தான் இருக்கும், ஒரே சிந்தனை தான். ஸோ அவங்க எப்போவுமே மாற முடியும், ஒரே சிந்தனை. அந்த சிந்தனையுடைய இதுதான் என்ன வரப்போகுதுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை தான் அவங்க சொல்கிறாங்க வெளிப்படையாக. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு மென்டல் ரோட்டில் போயிட்டுருக்கான்னு வைங்களேன், அவன் பாட்டு உளறிட்டு போவான். அது அவன் எதனால் பாதித்தானோ அதை மட்டும் பேசிட்டு போவான். ஆமாம், இப்படி அவட்ட கொட்டாதவன் அது இதுன்னு என்னமோ உளறிட்டு போவான். நீங்கள் பக்கத்தில் போனால் தான் தெரியும், இப்படி உளறிட்டே போவான். ஆனால் நின்று பார்த்தீங்கன்னா அவன் பேசுறதுக்கு கவனிச்சின்னா, அவன் எதனால் பாதித்தானோ அதை விடுத்து திடீர்னு அப்படியே பேசிகிட்டே இருப்பான். ஏய் பார்த்து போடாம்பான், சொல்லி 10வது நிமிஷம் சைக்கிளில் வரும், கீழே விழுவான். அவங்களுக்கு தெரியுது அது. அதை வர சித்தர்களும் ஒரு பெரிய ஞானிகள், அவங்களும் ஒரு ஈக்குவல் டு காடு தான், அட்வைசர் அவங்கெல்லாம். ஸோ நான் சித்தரேடுகளில் படித்ததை தான் நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், மக்களுக்கு ரீச் ஆகும்ன்றது. இல்லை சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சித்தர்களை கணிக்கிறாங்களே, அதே மாதிரி விலங்குகளும் கணிக்குதா சார்? எப்படி சார்? இப்போ நாயாக இருக்கட்டும், இப்போ இந்த இடத்துல ஒரு ஊழல் எடுத்துனாவே அந்த சரௌண்டிங்கில் ஒரு சாவு உழவுன்னு அர்த்தம். நம்ம நேற்று அடுத்த நாள் தான் யோசிப்போம், ஆமாம் நேற்று ஃபுல்லாக நாய் ஊழலிட்டே இருந்துச்சு அப்படின்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை சீட்டை வரப்போகுதுன்னா கடல் மீன்கள்லாம் இன்றைக்கி செத்து கரை ஒதுங்குது. ஸோ அது எப்படி சார் சித்தர்களுக்கும் அந்த விலங்கினருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சார்? நம்ம தான் சொல்லிக்கிறோம் பெருமையாக, விலங்குகளுக்கெல்லாம் 5 அறிவுன்னு, அதுக்கு தான் 7வது அறிவு இருக்குது. அப்படிங்களா சார்? ஆமாம்மா, சும்மா நம்ம சொல்லிக்கிறோம், அது பேசுறது இல்லை பிடிக்கிறதில்லைன்னா, நம்ம பேசுகிறதுனாலையும் சிந்து ஒன்று பண்ணுறதுனாலையும் நம்மளுக்கு 6 அறிவுன்ட்டிங்க. நம்மளை விட பவர்ஃபுல் அறிவு மிருகங்களுக்கு தான். எங்கேயோ இருக்கிற ஆப்பிரிக்காவில், அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பேர்டு, ஒரு பறவை, இனிமேல் இந்த கிளைமேட் நம்மளுக்கு தாங்காது, தமிழ்நாட்டில் வேடந்தாங்கல்னு ஒன்று இருக்குது. எது வேடந்தாங்கல்? அந்த இடத்துக்கு போனால் கிளைமேட்டு நல்லா இருக்கும். 10,000 கிலோமீட்டர் பறந்து வருதா, 5,000 பறந்து வருதா, இங்கே குடும்பம் நடத்திட்டு குழந்தையும் பெற்றுட்டு வளர்த்து மறுபடியும் திருப்பி கூட்டி போதா, கிளைமேட் மாறணும்னு வருதா? அப்போ யாருக்கு அறிவு அதிகம்? அதுக்கு தான் அறிவு. அப்போ 10,000 கிலோமீட்டர் தானாக இயற்கையை மதித்து நாம் எப்படி வாழணுங்கிறது ஒரு மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் சின்ன சின்ன பூச்சிகள்னு எல்லாத்துக்கும் தெரியுது, நம்மளுக்கு தான் தெரியுது. அதனால சொல்ல நம்ம இயற்கையோடு அந்த இயற்கைக்கு ஏற்ற மாதிரி போகிறதில்ல. மாறுபட்ட ஃபுட்டே எடுத்துக்கங்களேன். கரெக்டு. இப்போ ஒரு கிராமத்தில் இருக்கீங்கன்னா, அந்த கிராமத்தில் இருக்கிறவன் என்ன சாப்பிடுவான், அங்கே நிலப்பழங்களில் விளையிறத மட்டுமே கரெக்டாக சாப்பிடுவான். ஒரு சீசனில் தக்காளி வரும், ஒரு சீசனில் கத்திரிக்காய் வரும், ஒரு சீசனில் எல்லா சீசன்லையும் தர்பூசணி வரும். எது அதை தான் சாப்பிடுவாங்களோ ஒழிய போய் காஷ்மீரில் இருக்கிற ஆப்பிள் வாங்கி சாப்பிட்ருக்க மாட்டான். அன்னைக்கெல்லாம் 100 வயசு வரைக்கும் நல்லா இருந்தோம். உண்மையா இல்லையா? உண்மைதான். இப்போ எப்படி ஒரு சிட்டிக்குள்ளே இருக்கிறீங்க, குளிர்காலத்தில் சாப்பிட வேண்டியது விட்டுட்டு வெயில் காலத்தில் சாப்பிட வேண்டியது சாப்பிட்றீங்க. இப்போ ஃபுட்டு அது பர்கருங்கிறாங்க, அதுங்கிறாங்க, இதுங்கிறாங்க, கிட்டத்தட்ட பாய்சன் மாதிரி தான் சார். ரெண்டாவது ஃபுல்லாக நான்வெஜ் அதிகமாகிடுச்சு. ஸோ தன் உடலை தானே கெடுத்துக்கும் உணவு. அதனால அந்த காலத்திலே சொன்னால் உணவே மருந்துன்னு நாம் சொல்ல. அன்னைக்கே பெரிய ஞானிகள்லாம் சொன்னோம், நீ சாப்பிட்ற சாப்பாடு தான் உனக்கு மருந்து. எங்கள் ஃபாதர்லாம் சொல்லுவார், உடம்பு கண்ட்ரோலுங்க மெயின் ஒன்று தெரிஞ்சுக்கடா. என்ன பாரு, உன் பாடியில் உள்ள குடலில் 1/3 வாட்டர், 1/3 ஏர், 1/3 ஃபுட்டு இருக்கும் பாரு.
மூன்றில் ஒரு பாகம் உணவு, ஒரு பாகம் தண்ணி, ஒரு பாகம் காற்று. இது மெயின்டைன் பண்ணணும். சப்போஸ் குறைஞ்சது பசிக்குதுன்னு சொன்னால் உடனே ஏதாவது சாப்பிட்டுக்கணும், இல்லைன்னா அல்சர் மாதிரிலாம் வந்துடும், அரிச்சிரும்பாங்க. ஸோ இதை மெயின்டைன் பண்ணாவே நீங்கள் வந்து 100 வருஷம் இருக்கலாம். அதனால உணவே மருந்துன்னா நம்ம கண்ட நேரத்தில் ராத்திரி 2 மணிக்கு ஃபோன் பண்ணி பிரியாணி ஆர்டர் பர்கர் வாங்கிட்டு வர பிரியாணி வாங்கிட்டு வந்து சாப்பிட்றாங்க. அப்புறம் தென் அதுதான் சொல்கிறது. ஸோ இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ், இளைஞர்கள், இந்த ஜென்ரேஷன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் இப்போ தான் ரீசெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 வயசில் ஹார்ட் அட்டாக்கு, 15 வயசில் ஹார்ட் அட்டாக்கு. நாமெல்லாம் என் லைஃப்பில் அப்போல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை. ஆமாம், செத்ததுக்கு அப்புறம் தெரியுது ஹார்ட் அட்டாக். அப்போ தென் வாட்? அப்போ என்னென்னா ஃபுட் கண்ட்ரோல் கிடையாது, கிளைமேட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் ஒரு குளியலே போடுறீங்கன்னா இதெல்லாம் யாருக்கு நிறைய பேர் சொன்னால் அப்படிங்களாங்க. நீங்கள் ஒரு தண்ணி எடுத்து ஊற்றுறீங்கன்னு காலையில் குளிக்க போகிறீங்கல்ல, ஃபஸ்ட்டு நீங்கள் வாட்டர் காலில் இருந்து ஆரம்பிக்கணும். ஆமாம், நிறைய பேர் எடுத்தோன்னே தலையை தூக்கி ஊற்றுவோம், டக்குன்னு ஷவர் ஆன் பண்ணிடுறாங்க. இல்லை ஷவரில் தலையில் ஊற்று ஹீட்டு. உங்களுக்கு எந்திரிச்ச உடனே 5 நிமிஷம் உட்காந்து அதன் பிறகு தான் எந்திரிச்சு நடக்கணும். பெட்லேருந்து எந்திரிச்சுன்னு நடக்கூடாது. இந்த சர்க்குலேஷன் இருக்கு தெரியுங்களா, இது வந்து ஒரு டைம் எடுத்து தான் வரும். இப்போ தண்ணியை ஊற்றும் பொழுது எடுத்தோன்னே தலைக்கு ஊற்றினா எடுத்தோன்னே குளிர்ச்சியோ எடுத்தோன்னே சூடோ வரக்கூடாது தலைக்கு. ஏன்னா மூளை பாதிக்கும். இந்த மண்டலம் தானே மெயின் கண்ட்ரோல் பூராமே பாதிக்கும். அதனால் கீழேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இடுப்பு வரைக்கும் ஊற்றி அப்புறம் தான் தலைக்கு வரணும். இதே நிறைய பேர் செய்கிறது இல்லைங்கிறேன். கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் அந்த காலத்தில் செஞ்சாங்க சார் கரெக்டாக. முதல்ல போய் ஆற்றுல வந்து காலை வச்சு நனைச்சி கிராஜுவலாக இறங்கி தான் அப்புறம் போய் முங்கல் போடுவான். புரிஞ்சுதா? கடைசியாக தான் முங்குவான். அதுக்கப்புறம் மேலேருந்து டைவ் அடிப்பான். எடுத்தோடனே வெறும் உடம்புல டைவெல்லாம் அடிக்க மாட்டாங்க. அது இங்கே இப்போத்த பசங்களை அதை தான் பண்ணுறாங்க, தப்பு. ஸோ அதுதான் என்ன சொல்கிறேன்னா, இல்லை எனக்கு ஒரு கேள்வி என்ன ஆரம்பா சார், இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இப்போ விலங்குகளுக்கு 7 அறிவுன்னு சொல்கிறீங்கல்ல, உண்மையிலே 7 அறிவு இருக்கா எப்படி சார்? இல்லை வந்து அது எப்படி கண்டுபிடிக்கிறது? சயின்டிஃபிக்காக எனக்கு தெரியாது. ஆனால் அதனுடைய வாழ்க்கை நடைமுறை, விலங்குகளுடைய நடைமுறை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதுகளுக்கு வந்து நம்மளை விட சென்ஸ் அதிகம். கண்டிப்பாக. அதான் எப்படி சார் கண்டுபிடிக்குது? இப்போ ஒரு கார் போனாட பின்னாடியே துரத்திட்டு போயிட்டு வருது, அதுக்கெல்லாம் என்ன சார் காரணம்? இல்லை ஒரு நாய் வந்து ஒரு காரை துரத்துதுன்னா அந்த மாதிரி ஒரு வாகனத்தில் அது வந்து அடிபட்டிருக்கு, அவதிப்பட்டிருக்கும். ஓ, ஒரு தடவை அது வந்து அந்த ஆக்சிடெண்ட்டில் மாட்டியிருக்கும். கரெக்டு. ஒரு லேசாக அடிபட அதுலேருந்து அந்த மைண்ட் என்னென்னா வேகமாக போனால் தான், மெதுவாக போனால் துரத்தாது. நீங்கள் வேகமாக போய் பாருங்க துரத்தும். ஸோ அதுக்கு தெரியுது நீ பண்ணுறது தப்புடான்னு துரத்துது, மெதுவாக போடான்னு. நம்மளுக்கு புரியுறது இல்லை, அது சொல்லுது மெதுவாக போடான்னு. நம்ம வந்து அது கேட்குறது இல்லை. நீங்கள் ஒன்றுமே இல்லை, ஒரு மாடு இருக்குன்னு வச்சுங்களேன், மாடுடைய கண்கள் எப்படி தெரியுமா, கேமரா மாதிரி. இப்போ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ் ஃபீட் பண்ணி வைக்கிறீங்களே, ஆமாம், அந்த மாதிரி மாடுடைய கண்கள் வந்து கேமரா ஃபீட் பண்ணி வச்சுக்குமா. இன்றைக்கி நீங்கள் வந்து அதுக்கு போய் ஒரு வெள்ளமோ ஒரு அகத்திக்கீரையோ போட்டிங்கன்னா இன்னொரு 5 வருஷம் இல்லை 10 வருஷம் கழிச்சு போனாலும் உங்களை தெரியும் அதுக்கு. ஓ, உங்களை முகத்தை பார்த்தோன்னே வாலாட்டும். இதெல்லாம் இருக்குங்க, ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒரு குணம் இருக்குங்க. கரெக்டாக கண்டுபிடிச்சிடும், கரெக்டாக கண்டுபிடிக்கும். ஆனால் மனுஷன் கூட மறந்துடுறானே சார். மனுஷன் கூட மறந்துடுறானே. அதான் மனுஷன். மனிதன் வந்து ஒவ்வொரு செயல்பாடும் இவன் சொல்லி அவன் கேட்கறது, அவன் சொல்லி இவன் கேட்கறது, அவன் சொல்கிறது இவன் செய்து, இப்படி தான் போகுது. மிருகங்கள் தன்னைத்தானே புரிந்து அறிந்து தன்னைத்தானே தேத்திக்கிட்டு வரும், அடுத்தவன் சொல்லி கேட்காது. புரிஞ்சுதா? மிருகங்களில் பறவைகளுக்குள்ள அது குணம் இருக்குது. ஒன்றுமே இல்லை, நம்ம இவ்வளோ பேசுகிறோமல்ல, இன்னும் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. ஒரு காக்காய்க்கு தெரியுது, மனுஷனுக்கு தெரியுதா? கண்டிப்பாக. ஒரு உணவு கொண்டே காலையில் வைங்க, ஒரு காக்கா திங்காது, அந்த காக்கா எல்லா காக்காயும் கூப்பிடும், கத்தி கூட்டு ஊரை கூட்டிடும். உண்மையா இல்லையா? அப்போ என்ன? அப்போ அதுக்கு இருக்கிற அறிவு நம்மளுக்கு இல்லை. பாருங்கள், சாதாரண ஒரு சாப்பிட்ற விஷயத்திலும் கூட அது வந்து கூடி வாழுது, நம்ம கிடையாது. ஸோ இந்த சிந்தனையெல்லாம் போயிடுச்சு. ஒரு காலத்தில் இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணாங்க. அந்த காலத்தில் வந்து இப்போ ஒரு சாமியார்னா ஒரு உபதேசம் பண்ணுறாருன்னா பர்ஃபெக்டாக அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. குழந்தைகள் இருந்தே படிக்கும் பொழுது பள்ளி ஆசிரியர் கூட சொல்லுவாங்க, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பாங்க. இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் போகணும், இப்படி தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி சொல்கிறாங்களா, மார்க்கு வாங்குறதுல குறிக்கோளாக இருக்கும். ஆமாம், 100க்கு 100 வாங்கணும், டியூஷன் எடுத்துக்கணும், போய் படி டார்ச்சர் தான். தென் ஸோ அதுதான் நம்ம மனித வாழ்க்கையை நாம் வந்து கெடுத்துக்கிறோம். இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் மிருகங்களும் இதில்லை. நீங்கள் சொன்னீங்களே, ஒரு பெரிய ஒரு சுனாமியால் வருதுன்னா மீன்கள் எல்லாம் கரெக்டான அதனுடைய பொசிஷனுக்கு போயிடுதில்ல, போதா இல்லையா? ஆமாம். அப்புறம் உறைபனின்னு ஒரு இடத்துல இருக்கிற அந்த எண்ணெய் கரடி, பனிக்கரடி அதெல்லாம் சேஃபாக இருக்குல்ல. நம்ம போனோம்னா மயங்கி விழுந்துடுறோம்ல, அது கரெக்டாக இருக்குல்ல. அப்போ கடவுள் வந்து இயற்கையாகவே எந்த இடத்துல எது இருக்கும்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான்.
அந்த பனிக்கரடி இங்கே வந்தால் மாட்டிக்கும், அதுக்கு தெரியும், அதனால் இங்கே வராது. புரிஞ்சுதா? ஸோ இதுதான். ஸோ மிருகங்களுடைய அறிவு நம்மளை விட சூப்பர் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இறப்பை எப்படி சார் கண்டுபிடிக்குது? நம்ம சாக போகிறோம் அப்படின்னா ஒரு நாய்க்கு பாருங்க ஒரு மாதிரியா இருக்கும், இல்லை அதனுடைய இறந்துடும். இல்லை அதனுடைய கண்களுக்கு அப்போ இதில் எழுதுனது புராணங்கள்ல சொன்னது, நாயுடைய கண்களுக்கு வந்து யமன் வருவது தெரியும்பாங்க. ஓ, அதனால தான் என்ன வேணால் அது ஊழல். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தெருவில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 10 நாய் குலைக்கும். ஆமாம், நம்ம ஏதோ வேற எவனா உள்ளே வந்துட்டான் போயிட்டான்னு நினைப்போம். புதாள் யாரோ உள்ள வந்துட்டான், புதாள் வந்துட்டாங்க. எல்லா நாயும் இப்படி கத்தாது. அதாவது ஒரு காம்பவுண்டுக்கு உள்ளே படுத்துட்டு இருக்கிற நாயும் கூட சேர்ந்து கத்தும். ஆமாம். அப்போ அதுகளுக்கு அந்த நுண்ணறிவு அது பார்வையில் தெரியுமா இந்த இடத்துல. நீங்கள் சொன்ன மாதிரி காலையில் பார்த்தோன்னா பக்கத்து வீட்டில் சங்கு ஊதிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு பிறப்புக்குண்டான இதுவும் கூட ஒரு பிறப்புன்னு வச்சுங்களேன். அந்த காலத்தில் வந்து குருவி கூடு கட்டுதுன்னு வைங்க. ஒரு வீட்டில் புதுசாக ஒரு உயிர் வந்து வரப்போகுதுன்னா குருவி கூடு கட்டும், சிட்டுக்குருவி. ஆமாம். அந்த இடத்துல கட்டினா அதுகளுக்கு தெரியுது, இந்த இடத்துல கட்டினா நம்ம கூண்டை கலைக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு குழந்தை வரப்போகுது, நம்மளும் வந்து முட்டையை வச்சு குழந்தை அதுகளுக்கு தெரியுமா. நம்ம குருவி கூடு கட்டினா களைச்சி விட்டுறோம். ஆமாம், குருவி கூட்ட கலைக்க கூடாரா அப்படிம்பாங்க. இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா, இன்னைக்கு அந்த குருவியே இல்லையே சார். ஒரு காலத்தில் இந்த புத்தாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எறும்பையும் கூட கொல்ல மாட்டாங்க, அதுவும் ஒரு உயிர்னு கூட்டி விட்டு தான் நடப்பான். இன்றைக்கி யாராவது நடக்கிறோமா? கரப்பாம்பை வச்சு பார்த்தா சொல்கிறோம், அடி பள்ளியை பார்த்தா அடிக்கிறோம். ஸோ வந்து ஒரு உயிரை உயிராக மதிக்கணும். மனிதனுக்கு இருக்கிறது மட்டுமே உயிர்னு நினச்சா அப்படி. சின்ன ஒரு கொசு கூட, கொசு வந்து கடித்தா வருதுன்னு தெரியும், கொசுவை அடிச்சிட்றோம், ஆனால் அதையே அடிக்கக்கூடாதும்மா. இந்த புத்தாஸ் இருக்காங்களே அவங்கெல்லாம் உயிர் மேல் உண்மையான பற்று உள்ளவங்க அவங்கெல்லாம். ஸோ எந்த உயிருக்கு பாதிப்பு வரவங்க நினைக்கிறவங்க. அப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறது இல்லை. பக்கத்து வீட்டுக்காரன் எப்போ சாவானே இவன் நினச்சிட்டு வந்து எப்படி இருக்கும். ஆமாம், சந்தோஷம். மனுஷனையே வெட்டி கொள்றாங்கிறான், விஷம் வச்சு கொள்றாங்கிறான். அதுதான் அப்போ என்ன பெரிய அறிவு யோசனை கிடையாது. ஆனால் அதுகளுக்கு தெரியும். அப்படிங்களா சார்? ஆனால் அப்போ அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பேய் பிசாசெல்லாம் உண்மை தானே சார்? அதில் தெரியுதான்னு கேட்குறேன். தெரியுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் ஏதாவது பேசுகிற நாய் கேட்டால் சொல்லுவோம். ஆனால் என்னன்னா நிகழ்வுகள் நடப்பதை நீங்கள் நல்ல ரொம்ப சின்சியராக வாட்ச் பண்ணிங்கன்னா அப்போ தான் புரியாது. ஒன்றுமே இல்லை, ஒரு பூனை, நீங்கள் பூனையே வீட்டில் வளர்த்துறீங்களேன். ஆமாம், பூனை வந்து இடம் வளம் வந்தால் தான் நல்லது. கிளம்பும்போது ஆமாம், உங்கள் பூனையை இடம் வளம் தான் சுற்றணும். வளர்ந்த இடத்துல தான் நீங்கள் போகிற காரியம் நடக்காதுன்னு அர்த்தம். அது உண்மை தானே சார்? ஆமாம், நீ அது அனுபவிக்கிறவனுக்கு தான் தெரியும், அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும். மித்தெல்லாம் முட்டாள்தனம் பகுத்தறிவு இல்லாதவன் அப்படின்லாம் சொல்லுவானுங்க. நீ அனுபவிச்சிருக்க மாட்டேன், புரிஞ்சுதா? எப்போவுமே அந்த ஒரு பூனைக்கு தெரியுது இல்லைங்களா? ஒரு 100 மாடு வளர்த்துங்க, திடீர்னு கிளம்புவீங்க, எப்போவுமே கத்தாமல் ஒரு மாடு கத்துறதுலேயே வித்தியாசம் இருக்குது, நல்லது கட்டுது. அப்படி இழுத்து கட்டுனா அபசகணும். ஓ, பசிக்காண்டி கத்துறது இல்லையா சார்? பசி கத்துற சவுண்டே வேறு. விட்டு விட்டு கத்தும், கண்டினியூவாக மான்னு கத்து பார்த்தீங்களா, அது அபசகணும். அதே மாதிரி நடக்க போதுன்னு அர்த்தம். ஆமாம், அதே மாதிரி 3 விதமாக 4 விதமாக கத்தும். அது ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்குது, ஒன்று மைனஸ் இருக்குது, ஒன்று பசிக்கு கத்தும். அது மாதிரி உடல் பசிக்கும் கத்துமா சார்? எப்படி சார்? இந்த காலைக்கு போடான்னு சொல்லுவாங்கல்ல, இது நம்ம காலைக்கு போடன்னு சொல்லுவாங்கல்ல ஊரில், இந்த உடல் பசிக்கும் அது கத்துற கூப்பிடும், அதை கூப்பிட்ற மாதிரி இருக்கும். இது வந்து பத்திரம் மாதிரியே கத்தும் அம்மா. ஸோ அதுதான் எல்லா மிருகங்களுக்கும் ஒரு தனித்துவம் இருக்குதுங்க. அதான் சார், இயற்கையோடு ஒத்து வாழ்கிறது ஒன்லி வந்து அதுக்கு தான். நம்ம ஒத்து வர்றதில்லை. அதனால் அந்த இயற்கையை வழிபடுங்க. இயற்கையை வந்து நம்ம தினமும் வணங்கினா, அதனால தான் காலையில் எழுந்திரிச்சுன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க. மெயின் இல்லையா சூரியன்? ஆமாம், அதனால் சூரிய நமஸ்காரம் பண்ணுவோம். அதே மாதிரி பிறையை வைத்து, இப்போ முஸ்லீம் எல்லாம் இருக்காங்களே, ஆமாம், பிறையைத்தானே வணங்குறாங்க. அப் அண்ட் டவுன் லைஃப். அது வந்து 24 ஹவர்ஸில் 12 மணி நேரம் வருது, 12 மணி காணாமல் போயிடுது. இவர் 12 மணி நேரம் நைட்டில் இருந்துட்டு பகலில் காணாமல் போகிறதில்ல. சூரிய வெளிச்சம் நமக்கு தெரியறதில்ல, புரிஞ்சுதா? ஸோ உலகனுடைய ஆன்டி கிளாக் வாய்ஸ் வந்து நம்ம மறைவிலையும் இருக்கோம், வெளிச்சத்துக்கு வரோம், மாறி மாறி. ஸோ அப் அண்ட் டவுன் என்பது எல்லாருக்குமே எல்லா லைஃப்லேயும் இருக்குது, ஈவன் மிருகங்களுக்கும் தான். ஆனால் இதை புரிந்து அறிந்து வாழ்வது நம்மளை விட அதுக்கு தான். மிக்க நன்றி சார்.